மே 16ஆம் தேதி சனி அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரமும் அன்றைய தினம் இருக்கு. முருகனுக்காகவும் முன்னோர்களுக்காகவும் விரதம் இருக்கக்கூடிய நாள். அன்றைய தினம் குளிக்கும் நீர்ல இந்த பொருட்களை சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா பித்ரு கடன் தீரும். பித்ரு கடன் தீரணும் அப்படின்னாவே நம்ம சொல்லுவோம், காசியில போய் குளிங்க, ராமேஸ்வரத்துல போய் குளிங்க அப்படிம்பாங்க. அது அமாவாசை அன்னைக்கு புனித நீராடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனா எல்லாருக்குமே போய் காசியிலையோ இல்ல ராமேஸ்வரத்திலேயோ இல்ல காவேரி ஆத்துலேயோ போய் குளிக்க முடியுதா? பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிகளில் கூட நீராட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் அமாவாசை அன்று குளிக்கக்கூடிய நீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளித்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய பித்ரு கடன் தீரும். நம்ம அந்த புனித நதிகளில் போய் எதுக்கு நீராடுறோம்? நம்மளுடைய பித்ரு சாபம் தீரணும், பித்ரு கடன் தீரணும் அப்படின்னு தான் நம்ம போய் குளிப்போம். அதை நம்ம வீட்டில் இருந்தபடியே குளிக்கக்கூடிய நீரில் இந்த பொருட்களை சேர்த்து நம்ம குளிக்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு கடன் தான். இந்த பித்ரு கடன் நமக்கு மீதி இருந்தது அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவு கஷ்டப்படுவோம். ஒருத்தட்ட கடன் வாங்கினோம்னா நமக்கு இவ்வளோ வாங்கியிருக்கோன்னு தெரியும். ஆனால் நமக்கு இந்த பித்ரு கடன்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இந்த பித்ரு கடன் தீர்வதற்கு இந்த குளிக்கக்கூடிய நீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளித்தோம் அப்படின்னா ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும் அப்படிம்பாங்க. அதுக்காக ஒரே நாளில் கோடி செல்வமும் அதாவது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் இது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளில் நம்ம எப்போ படையலிட்டு சாமி கும்பிடணும், குளிக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ரிலேஷனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ குளிக்கக்கூடிய நேரம் எப்போ, படையலிடக்கூடிய நேரம் எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினம் அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 16ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 3:58க்கே ஆரம்பித்து மே 17ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரையும் அமாவாசை திதி இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 16ஆம் தேதி மாலை 5:34க்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து மே 17 மாலை 4 மணி வரையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அன்றைய தினம் ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3. நீங்கள் முன்னோர்களுக்காக படையலிட்டு சாமி கும்பிட்றவங்க இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் சாமி கும்பிடுங்க. சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால நம்ம அன்றைய தினம் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதோட இந்த சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீல நிற மலர், அதை வாங்கிட்டு போய் அர்ச்சனை செஞ்சோம் சனி பகவானுக்கு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷம், பித்ரு தோஷம், சனி தோஷம் இது அத்தனையுமே விலகும். 7:30 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி நடக்கிறவங்க கட்டாயம் இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை அப்படின்னாவே சனி பகவானுக்கு உகந்த நாள். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த சனி பகவான். சூரியனுக்குரிய நட்சத்திரம் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம். அப்போ எவ்வளவு சிறந்த ஒரு நாளாக இருக்கு. அதனால இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த நாளில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காகத்திற்கு சாதம் வைப்பது, அது மட்டும் இல்லாமல் இல்லாத ஏழை எளியவருக்கு வஸ்திரம் வாங்கி, கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது, குடை, செருப்பு இதெல்லாம் தேவைப்படுபவர்களுக்கு வழங்குவது ரொம்ப நல்ல பலனை தரும். சனிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு செய்யும் திலஹோமம், தர்ப்பணம், சிரார்த்தம் எல்லாமே அவர்களுக்கு மிகுந்த திருப்தியை தரும். காலையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க ஆற்றுல போய் அப்படின்னா செஞ்சுட்டு தான் வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும். குளிக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள எந்த ஒரு விசேஷ நாள்லையும் குளிப்பது மிகவும் சிறந்தது. நீர் அப்படிங்கிறதே நம்மளுடைய இந்து மதத்தில் மிக முக்கியமான ஒரு பஞ்சபூத சக்திகளில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறோம் சாமிக்குன்னா தண்ணி வச்சு நீர் வளாவிட்டு தான் அந்த பூஜையே முடிவு பெறுவதாக நம்ம சொல்லுவோம். அதே போல தான் திதி சிரார்த்தம் முன்னோர்களுக்காக செஞ்சாலும் அந்த நீர் தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீரை விட்டு தான் நம்ம அந்த படையலை சாமி கும்பிட்டு அதற்கு பிறகு காகத்துக்கு வைப்போம். தண்ணீருக்கு ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குது.
அதனால் தொடர்ந்து தண்ணீரில் வந்து சில பொருட்களை நம்ம போட்டு குளிக்கிறப்ப நமக்கு தீராத கஷ்டம் இருந்ததுனா கூட விலகும் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. முதல்ல கல்லுப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நாம் குளிக்கக்கூடிய நீரில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, நீங்கள் வீட்டில் வந்து இந்த சால்ட், அதாவது நம்ம நிறைய பேர் இந்துப்பு பயன்படுத்துவோம்ல, அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பெல்லாம் நம்ம இங்கே போடக்கூடாது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஆறாவை வந்து சுத்தப்படுத்தும். சால்ட் தெரப்பினே சொல்லுவாங்க. நம்ம தண்ணீரில் வந்து கல்லுப்பை போட்டு குளிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும். இந்த கடல்ல போய் நம்ம நீராடுவதும் ஒண்ணுதான். அந்த கடல்ல இருந்து பெறப்படுகிற உப்பை வச்சு நம்ம வீட்டில் அந்த தண்ணியில போட்டு குளிக்கிறதும் ஒண்ணுதான். அது வந்து கடல்ல குளிச்ச பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் உப்பை வந்து தண்ணியில சேர்த்து நம்ம குளிக்கிறோம் இன்றைய தினம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த திதி, சிராத்தம், அமாவாசை நாளில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய பித்ரு பூஜைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கையில் வந்து தர்பையை மாட்டிட்டு தான் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அதை வந்து நம்மளை செய்ய சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் யாகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தர்பை இருக்கும். கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுனாலும் இந்த தர்பை வந்து இடம்பெறும். இந்த தர்பை அப்படிங்கிறது தீய சக்திகளை அணுக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு. ஆன்மீகத்துல மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த தர்பையை சொல்லுவாங்க. இந்த தர்பையை துளியோண்டு கிள்ளி நம்ம அந்த குளிக்கக்கூடிய நீர்ல போட்டு இன்றைய தினம் நம்ம குளிச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதெல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். அதனால சின்ன பீஸு வீட்டில் வந்து எப்பவுமே தர்பை வச்சிருப்போம். கிரகண நேரத்தில் நம்ம உணவுல கிள்ளி போடுவதற்காக வச்சிருப்போம். அந்த தர்பையை சின்ன சின்ன பீஸாக எத்தனை பேர் வீட்டில் இருக்கமோ அவங்கவுங்களுக்கு தகுந்த அளவு சின்ன பீஸாக கிள்ளி அந்த குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளிங்க. அடுத்தது மஞ்சத்தூள். நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையிறது அப்படின்னா திருமணம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும், திருமண தடை இருக்கும். அவங்கெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தண்ணீரில் வந்து மஞ்சத்தூளை போட்டு குளிச்சா திருமண தடை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண தடை இருக்கிறவங்க தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துளி மஞ்சத்தூளை நம்ம தண்ணீரில் கலந்து அதை குளிக்கிறதன் மூலம் நல்ல ஒரு நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது படிகாரம். நான் ஏற்கனவே படிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். படிகார கல் வந்து வீட்டில் எப்பவுமே வாங்கி ஒன்று வச்சிருங்க. அந்த படிகாரம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும். இந்த படிகார கல்லை வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் போட்டு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி, மற்றவர்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமை, இதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்தி அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த படிகார கல்லுக்கு இருக்குது. இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்களை சேர்த்து குளித்து பித்ருக்களோட ஆசியை பெறுவோம்.